அங்கே ஒருத்தர் திட்டு போய் நிற்கிறான். டேய் சாவியை குடுறா டேய் டேய். வழக்கம் போல் 2 பெட் இருக்கு. ஆனந்து ஒர்க் பண்ணதுக்கு பாண்டிச்சேரியில் வந்து உட்காந்துருக்கேன். ஸ்நாக்ஸை வெளியே வச்சுட்டாங்க, டெம்டிங்காக வச்சுருக்காங்களா. டேய் தாயை திறக்கல. அதே அந்த ஆட்டோ கண்ணாடி இந்த எப்படி ஜீவா வண்டி வரும். அங்கே பாருங்க லிஃப்ட்டு கோல்டன் கலரில் இல்லை ராயல் பார்க். இந்த ஓரத்தில் பாருங்கள் மோனாலிசா ஃபோட்டோ வச்சுருக்காங்க. தலைவா போகலாமா? சாப்பாடு ஆஹா ஓஹோன்லாம் சொல்ல முடியல. இந்த ஸ்பூலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தாங்க இருக்குது. இப்படி இருட்டில் வந்தீங்கன்னா இங்கே ஒரு பார் ஏரியா வச்சுருக்காங்க. எனக்கு வயிறு கலக்குதுடா. நான் போகணும். டங்கு டங்கு டங்குன்னு ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருந்து நீங்கள் திரும்பி படுத்தாலே. வணக்கம், வந்தனாம், நமஸ்காரம் கைஸ் அண்ட் குட் மார்னிங் கைஸ். நான் தான் உங்கள் ஆஷிஷ். அண்ட் எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் தான் இருக்கும். அண்ட் பாண்டிச்சேரியில் என்னடா இப்படி ஏதோ ரூமில் கலைஞ்சு கிடக்கு, அங்கே ஒருத்தர் திட்டு போய் நிற்கிறான். நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியே ஓடிட்டா. டேய் சாவியை குடுறா டேய் டேய் பாருங்க. ஸோ பாண்டிச்சேரிக்கு எதுக்கு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தாய்லாந்து சீரீஸில் ஜான் அப்படின்னு ஒருத்தனை பார்த்துருப்பீங்க. அவனுக்கு தான் என்கேஜ்மெண்ட்டு. ஸோ வந்து லே ராயல் பார்க் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஹோட்டலில் வந்து ரூமை போட்டு கொடுத்துட்டான். ஸோ நானும் என் ஃப்ரெண்டு வந்து தங்கியிருக்கோம். இன்றைக்கி என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. இன்னைக்கு ஈவினிங் தான் அவனுக்கு என்கேஜ்மெண்ட்டு. ஸோ அதுக்கு தான் இங்கே பாருங்கள், இங்கேருந்து வியூ ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. என்ன வியூன்னு தெரியல, இது ஃப்ரண்ட் வியூ கிடையாது, சைடு வியூ தான். அண்ட் நீங்கள் ரூம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒர்க்கிங் டேபிள் இருக்குது ஒன்று. வழக்கம் போல் 2 பெட் இருக்குது. அண்ட் 2 பெட்டும் கலைஞ்சிருக்கு. ஏன்னா நேற்று நைட் நாங்கள் லேட்டாக தான் வந்தோம், வந்துட்டு அப்படியே படுத்துட்டோம். ஸோ இன்னைக்கு காலையில் தான் இப்போ எந்திரிச்சு தான் உங்களுக்கு வந்து இதை காமிச்சிட்டு இருக்கேன். அண்ட் இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு சீட்டிங் ஏரியா. ஸோ 2 பேர் உட்கார்றதுக்கு. இது கொஞ்சம் பழைய ரூமாக தாங்க இருக்குது ஆக்சுவலாக. இல்லை இந்த ஹோட்டலே கொஞ்சம் பழசாக தான் இருக்குது. அது அப்படியே லைட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் மேலே ஃபால் சீலிங்லாம் பார்த்தீங்கன்னா தெரியாது. ஃபால் சீலிங்கே கிடையாது, சீலிங்லேயே ஏதோ டிசைன் மாதிரி ஏதோ பண்ண மாதிரி இருக்குது. ஏசி வந்து இங்கே பாருங்க, ஏசியோட தெர்மோஸ்டாட்டிங் இருக்குது. இது வந்து நீங்கள் பாருங்கள் மோட் கூல்னு போட்டால் தான் யூஸ்வலாக வந்து கூல் ஆகணும். பட் இங்கே பாருங்கள், நீங்கள் ஹாட்டுன்னு வச்சா தான் கூல் ஆகும். ஸோ இப்போ தான் சவுண்டே வருது பாருங்கள். அண்ட் இங்கே பாருங்கள், மறுபடியும் வந்து கூல்னு வச்சுட்டா அது அப்படி நார்மல் ஆயிடுது. அண்ட் இங்கே ஒரு அட்ஜாயினிங் டோர் இருக்குது, பக்கத்து ரூம் போகிறதுன்னு நினைக்கிறேன். டிவி இருக்குது, டிவி போட்டு பார்த்தா டிவி வேலை செய்கிற மாதிரி தெரியல. அண்ட் பெட்டும் நல்லா பயங்கரமான ஒரு ஆட்டம் காமிச்சிட்டு இருந்தது நைட்டு. பட் மிச்சப்படி வந்து தங்கின வரைக்கும் ஓகே தான். ஆனந்து ஒர்க் பண்ண எதுக்கு இன்னைக்கு வந்திருக்கேன்? நீ ஒர்க் பண்ண வந்தேன். ஒர்க் பண்ண எதுக்கு பாண்டிச்சேரியில் வந்து உட்காந்துருக்கேன்? சொல்ல ஆனந்த். ஸோ அதுதான் மக்களே. நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு மினி ஃப்ரிட்ஜு எல்லா ஹோட்டலையும் இருக்க மாதிரி ஸ்நாக்ஸை வெளியே வச்சுட்டாங்க, டெம்டிங்காக வச்சுருக்காங்களாம். அது வந்து ஃபஸ்ட்டே வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க, ஸ்நாக்ஸ் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி கிடையாது, வாட்டர் பாட்டில் மட்டும் தான் காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னு. அண்ட் இதை முடிச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டாய்லெட் இருக்குது. இந்த டாய்லெட் லாக் ஆயிடுச்சு. டேய் டாய்லெட் திறக்கல. என்ன இது ரிவர்ஸ் டஸ்ட் கொடுக்குது? அதே அந்த ஆட்டோ கண்ணாடி இந்த எப்படி ஜீவா வண்டி வரும். ரைட்ரா, இதை போட்டு லாக் பண்ணிட்டு வந்துட்டியா? அதை எப்படா பண்ண முடியும் வெளியில இருந்து? அதுக்கு மக்களே பழைய ஹோட்டலு. ஸோ டோர் மட்டும் லாக் ஆகிடுச்சு, என்னன்னு தெரியல. இப்போ வந்து கால் பண்ணி கேட்டால் தான் தெரியும் என்னென்னு. யூஸ் பண்ணிட்டு வரல தான். இங்கே வந்து ஒரு சேஃப் இருக்குது, கபோர்ட் ஸ்பேஸ் சின்னதாக. இங்கே வந்து லக்கேஜ்லாம் வைக்கிற இடம். ஸோ அதுதான் இந்த ரூம் டூரு. ஒரு டைம் பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ வந்து நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக கீழே போகிறோம். இப்போ இந்த டாய்லெட் டோர் வேறு மூடி இருக்குது, அது என்னென்னு கேட்கணும். ஸோ அதையும் கேட்டு பார்ப்போம். இங்கே பாருங்க மக்களே, இதான் காரிடோரு. அண்ட் காரிடோரும் டீசெண்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக கொஞ்சம் அதான் பழைய ஸ்டைலு, முன்னாடியே பண்ணது தான். இங்கே ஒரு வால்பேப்பரு, கீழே வந்து டைல் மாதிரி போட்டிருக்காங்க, நடுவில் வந்து மார்பிள் ஒர்க் போல். அண்ட் இதெல்லாம் பாருங்கள், இந்த ஆர்ட் டெக்கோ ஸ்டைலில் வந்து இந்த பழைய ஸ்டைலை காமிக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அங்கே பாருங்கள் லிஃப்ட்டை கோல்டன் கலரில் நடுவில் ஒரு பூ வச்சு தரமாக இருக்கா. அண்ட் கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து இந்த கீழே இருக்க ஹோட்டலு, இந்த பஃபேக்கு போய் சாப்பிட்ற இந்த ஐட்டம்லாம் இருந்தது. நேற்று செக்இன் பண்ண வரும்போதே 11 மணி. ஸோ எல்லாம் லைட்டையும் ஆஃப் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ தான் போய் பார்க்கணும் ரிசப்ஷன் எப்படி இருக்குன்னு. நடுவில் மட்டும் பாருங்கள். ஸோ இதான் மக்களே அந்த மெயினான என்ட்ரிவே. ஸோ அங்கே பாருங்கள், அங்கே வந்து அந்த ஓரத்தில் வந்து சீட்டிங் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே இந்த செஸ்ட் ஃபீல் சோஃபா மாதிரி கொடுத்துட்டு நடுவில் ஒரு சின்ன ஃபவுண்டனு. இது வந்து ரிசப்ஷன் டெஸ்க்கு. மேலே வந்து அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரோட இது போல். ஸோ இது மேலே ஏறி நின்று பார்த்துக்கலாம். அண்ட் ஸ்விம்மிங் பூல்லாம் அங்கே தான் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் இதான் மக்களே மெயினான என்ட்ரிவே. ஸோ உங்களுக்கு வெளியிலேருந்தே தெரியும் ஆக்சுவலாக அந்த டிசைன் வந்து கொஞ்சம் பழைய ஸ்டைல் டிசைன் தான் அப்படின்னு. ஸோ ஒருவேளை டெலிபரேட்டாக மெயின்டைன் பண்ணி இது எப்போ கட்டினாங்கன்னு எனக்கு சரியாக தெரியல. நான் வேணால் ரிசர்ச் பண்ணிட்டு வேணால் கீழே போடுறேன். பட் இங்கே பாருங்கள், லே ராயல் பார்க், அதான் ஹோட்டல் பேர், பாண்டிச்சேரியில்.
ஸோ இது வந்து ஆக்சுவலாக அவள் புக் பண்ணும்போது எவ்வளோக்கு புக் பண்ணான்னு எனக்கு தெரியல, ஏன்னா என் ஃப்ரெண்டு தான் புக் பண்ணி கொடுத்தது. ஸோ ஆக்சுவலாக வந்து ஒரு 5K கிட்ட சம்திங் சொன்னான் ஒரு ரூம் ப்ரைஸு. அண்ட் கொஞ்சம் அந்த பழைய ஸ்டாண்டர்ட் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இங்கே பாருங்க. ஆனால் உள்ளே இருக்க இதுவும் வந்து ஓகே இஷ்யூன்னு தான் சொல்ல முடியும் ரூம்ஸை. ஸோ அந்தளவுக்கு வந்து பிரம்மாண்டம் அப்படின்னு என்னால் சொல்ல முடியல. ஓகே, இந்த ஸ்டாண்டர்டுக்காகவும் சில பேர் வருவாங்களே, இந்த ஸ்டாண்டர்ட் இல்லை, இந்த ஹோட்டலில் வந்து ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணிவிட்டு இங்கே வரவங்களாம் வருவாங்க. இங்கே பாருங்கள், இந்த ராயல் பார்க். அண்ட் என்னென்னா நேற்று வந்ததுக்கப்புறம் கூட வேலை பார்க்கிங் சர்வீஸ் இங்கே இல்லை போல். நேற்று ஒருவேளை நாங்கள் லேட்டாக வந்தனாலே என்னன்னு தெரியல. இந்த மாதிரி சில இஷ்யூஸ் மட்டும் தான். மிச்சப்படி வந்து தங்கினது வந்து நல்ல ரூமு, ஏசி குவாலிட்டி சூப்பராக இருந்தது, பெட்டு கொஞ்சம் ஷேக்கிங் இருந்தது, மிச்சப்படி வந்து நல்லா இருந்தது ஸ்லீப்பு. ஸோ அதெல்லாம் ஓகே தான். அண்ட் வெளியில் வந்து ஃபசாடை பார்த்துக்கிட்டே இருக்கேன். அந்த ஃப்ரெஞ்ச் ஸ்டைலை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி டெலிபரேட்டாக மெயின்டைன் பண்ணாமல் பண்ணி அழகாக கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் உள்ளே வந்து ரிசப்ஷன்லேயே லைட்டே போட மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. பாருங்கள், சென்டர் சான்லியர். பார்த்தீங்களா? இந்த ஓரத்தில் பாருங்கள், மோனாலிசா ஃபோட்டோ வச்சுருக்காங்க. அழகாக அந்த செஸ்டர்ஃபீல்ட் டைப்பில் ஒரு சோஃபா, அதுவும் லைட்டாக வாங்கியிருக்கு. அண்ட் இந்த ஓரம் அந்த கார்னரு அங்கே வந்து ஒரு சின்ன ஒரு கேஃபே ஏரியா மாதிரி வச்சுருக்காங்க. கேஃபே, கேக் ஷாப்ஸ் எல்லாம். நம்ம தலைவன் இங்கே உட்காந்துருப்பான். தலைவா போகலாமா? ரெடியா? அங்கே வந்து ஒரு சின்ன ஒரு ஜுவல்லரி ஷாப்பும் வச்சுருக்காங்க ரிசப்ஷன் பக்கத்துலேயே. கொஞ்சம் அந்த பழைய மால் டைப்லேயும் இருக்குது பார்க்குறதுக்கு. ஏன் பாருங்கள், நம்ம தான் சொல்லுங்க. ஸோ இதான் மக்களே இந்த டைனிங் ஏரியா பார்த்தீங்களா? ஸோ பஃபே கவுண்டரில் ஃபஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் இருக்குது அண்ட் ப்ரெட்டு. உங்களுக்கு அப்படியே நான் காமிக்கிறேன் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு. லைவ் கவுண்டர் வச்சுருக்காங்க. ப்ரெட்டு, இது வந்து இட்லி, போண்டா இருக்குது, பொட்டேட்டோ இருக்குது. இங்கே பாருங்கள், சேமியா மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. கீ பொங்கல், இது வந்து காலி ஆகிடுச்சு, பட்டூரான்னு போட்டிருக்கு. ஸோ சன்னா மசாலா, டிஃபன் சாம்பார், சட்னி. இங்கே வந்து மேப்பிள் சிரப் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. ஸோ பேன் கேக்கு இது ஒன்று எடுத்துகிட்டோம் நம்ம. ஸோ இந்த இடத்துல வந்து ஜூஸ் கவுண்டர் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு எதுவும் செட் ஆகலைன்னா லைவ் கவுண்டரில் வந்து தோசை இல்லை முட்டை ஏதாவது வாங்கிட்டு அழகாக சேல் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், நம்ம பையன் ஒன்று பயங்கரமாக செட் பண்ணி வச்சுருக்கான். இங்கே பாருங்கள், நானும் ஒரு 4 ஐட்டத்தை எடுத்து வச்சிட்டேன். இது ஆக்சுவலாக வந்து பேன் கேக்குங்கிற பேரில் ஊத்தப்பம் மாதிரி ஒன்று போட்டு வச்சுருக்காங்க. சாம்பார் அதில் ஊற்றிருக்கலாமே. கேன் வி கெட் காஃபி? சாப்பாடு ஆஹா ஓஹோன்லாம் சொல்ல முடியலங்க. ஓகே, உனக்கு எப்படி இருக்கும்? ஓகே. ஸோ மக்களே, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சாச்சு. காம்ப்ளிமெண்ட்ரி தான், சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு தான் ஓகே. இப்போ நாங்கள் எங்கே ஏறிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, அழகாக ஒரு மேலே ஒரு பால்கனி ஸ்பேஸு. ஏன்னா அந்த சான்லியரும் அப்படியே தெரியுது. அண்ட் இப்படியே போனீங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் கனெக்ட் பண்ணிடலாம் போல். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூலு, ஜிம்மு, ஸ்பா இது எல்லாமே இங்கே தான் இருக்குது போல். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஸ்பா இருக்குது அண்ட் இந்த ஏரியா வந்து ஜிம் ஏரியா. ஸோ வந்து அங்கே ஒரு ஓவரால் எக்யூப்மெண்ட்டு, டம்பிள்லாம் இருக்குது, ஃப்ளோர் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு இருக்குது, ட்ரெட்மில் இருக்குது. அண்ட் இதான் வந்து ரிசப்ஷன் ஏரியா. நீங்கள் இப்படியே வந்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஸோ கிட் பூல் இருக்குது. அண்ட் அங்கே வந்து நம்மளுக்கு அது வந்து 3.5 ஃபீட் தான் போட்டிருக்காங்க. அங்கே வந்து 4.5 ஃபீட் போல். கடைசியில் வந்து 5.5 வரைக்கும் இருக்குங்க. அங்கே பாருங்க. ஸோ இந்த எண்டு போனீங்கன்னா 5.5 போல். ஸோ டெப்த் அப்படியே ஏறிட்டே இருக்குது. அழகாக அப்படி டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கேருந்து அந்த எல்லா ஃப்ளோர்ஸுக்கும் அப்படியே இது தெரியும். இங்கேருந்து அப்படியே ஒரு சின்ன வியூ இருக்குது. ஏன்னா அந்த சைடில் ஏதோ ஒன்று கனெக்ட் ஆகுது, அது என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு ரிசப்ஷன் என்னன்னு தெரியல. ஸோ நீங்கள் வந்து குளிக்கிறதா இருந்தால் இங்கே வந்து நீங்கள் வந்து குளிச்சுக்கலாம் போல். பூலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தாங்க இருக்குது, நீட்டாக தான் வச்சுருக்காங்க, நல்லா நீட்டாக தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இன்னும் கூலிங் எப்படி இருக்குன்னு தெரியல, நாங்கள் குளிப்போமானே தெரியல. ஏன்னா இப்போவே நாங்கள் எந்திரிச்சதே ஒரு 8 மணிக்கு மேலே தான் எந்திரிச்சோம். மணி இப்போ வந்து 9:15 ஆகுது. ஸோ 12க்கு வந்து செக் அவுட் சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் லேட் செக் அவுட் கேட்டிருக்கோம். ஏன்னா எங்களுக்கு ஈவினிங் தான் ஃபங்க்ஷன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுறதுக்கு நீங்களும் இல்லை ராயல் பார்க் வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தீங்கன்னா ஸ்பா இருக்குது, ஜிம் இருக்குது, அப்புறம் வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் சில் பண்ணுறதா சில் பண்ணிக்கலாம். இங்கெல்லாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்டிங் ஏரியாவும் வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சின்னதாக ஒரு உட்காரதுக்கு மாதிரி ஒரு இடம் வச்சுருக்காங்க பாருங்கள், நீச் மாதிரி. இங்கே ஒரு கண்ணாடி இருக்குது ஸ்ட்ரெயிட்டாக. ஹலோ, நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மெயினான என்ட்ரி வேக்கு. ஆனால் ஏன் இந்த லைட்டிங்கே போட மாட்டேங்கிறாங்கன்னு தெரில. இத்தனை லைட்டிங் இருக்குது, அதை போட்டால் கொஞ்சம் கிராண்டராக இருக்கும். ஒருவேளை ஈவினிங் டைமில் மட்டும் தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் நைட்டு வரும்போதும் போடலை, அதனால் என்னன்னு தெரியல. இங்கே ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது போலங்க, சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டு.
தாய்லாண்டியன் வியட்நாமியன் கோல்டன் ட்ராகன் அப்படின்னு. ஆனால் க்ளோஸ்டாக இருக்குது இப்போது. இப்படி இருட்டில் வந்தீங்கன்னா இங்கே ஒரு பார் ஏரியா வச்சுருக்காங்க. இங்கே திறக்க மாட்டேங்குது, க்ளோஸ்டு போல். ஸோ பார் வந்து க்ளோஸ்டாக இருக்குது. ஏன்னா மணி 9 தானே ஆகுது. அது பொறுமையாக தான் ஓப்பன் பண்ணுவாங்க போல். ஆனால் வியூ வைஸ் சொல்ல போனால் நல்லா கிராண்டாக தாங்க இருக்குது. இங்கே பாருங்கள், மேலேருந்து பார்க்கும்போதே அந்த கீழே சீட்டிங் ஏரியா எல்லாமே தரமாக தான் இருக்குது. இந்த சாண்ட்லியரோட இந்த டீட்டெயிலிங்ஸ்லாம் பார்க்கும்போது. இங்கே பாத்ரூம் வேறு மூடிக்கிச்சு, திறந்துட்டாங்களா இல்லையான்னு தெரியல. ஆய் வேறு வருது. எனக்கு வயிறு கலக்குதுடா. நான் போகணும். எப்போ போகிறேன்? எனக்கு வருது. பரவாயில்ல, நீ காலையில் போய்ட்டு டேய் வருதுடா. நான் என்ன பண்ண அட்ஜஸ்ட் பண்ணி ப்ளீஸ்டா போவா. நான் போய்க்கிறேன். நீ போட வந்துட்டாங்களா? ஆயிடா வந்துடுவியா சீக்கிரம்? பை. இங்கே பாருங்க, இது தாங்க டாய்லெட்டு. ஸோ அழகாக ஒரு டைல் கிளாடிங் ஃபுல்லாக பண்ணி அது ஒரு மாதிரி ஒரு பெய்ஜி ஸ்டோனில் அங்கங்கே அந்த ப்ரௌன் ஸ்ட்ரிப் மாதிரி கொடுத்து அப்படியே இங்கே பாருங்கள். இங்கே வந்து ஒரு ஷவர் கியூபிக்கல். ஸோ இந்த இடம் வந்து அப்படி க்ளீனாக நீங்கள் நின்று குளிக்கிறனா குளிச்சுக்கலாம். இது வந்து டாய்லெட் ஏரியா. நீங்கள் வந்து டாய்லெட்ரிஸ்லாம் வச்சுருக்காங்க. டென்டல் கிட்டு, கோம்பு, இந்த ஐட்டம் ஃபுல்லாக இருக்குது. ஹேர் ட்ரையர் இருக்குது. ஸோ ஒரு பெரிய ஹோட்டலுக்கான எல்லா இதுவும் இங்கே இருக்குது. ஏதோ இங்கே கட்டின டைமில் வந்து நல்லா பெருசாக கட்டி நல்லா தான் மெயின்டைன் பண்ணிருந்தாங்க போல். இப்போ தான் கொஞ்சம் சர்வீஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஓரளவுக்கு சுமாராக இருக்குது. ஸோ இதுதான் மக்களே லே ராயல் பார்க்கோட டூர். இதுக்கப்புறம் மேலே என்ன இருக்குன்னா தெரியல. ரூஃப் டாப் ஏதாவது இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் அதுக்கான இது எதுவும் போடல. கீழே வந்து பார்க்கிங் இருக்குது. நான் அதையும் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் போகும்போது. பார்க்கிங் அந்தளவுக்கு சொல்கிற அளவுக்குலாம் இல்லை, டீசெண்டாக தான் இருக்குது. மக்களே ஆக்சுவலாக வந்து பார்க்கிங்க்கு வந்து இந்த வழியாக வழி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து லிஃப்ட் வழியாகவே மேலே கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து டேரெக்டாக கீழே வந்து பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்துடலாம். ஸோ இது தெரியாமல் நாங்கள் நேற்று நைட்டு வந்து யாருமே இல்லை கைடன்ஸுக்கு. ஸோ அப்படியே வந்து சுற்றிட்டு வந்தோம். அதை பாருங்கள், அது வழியாக அப்படியே ஃபுல்லாக வந்து நடந்து வந்தோம். உங்களுக்கு வெளிச்சத்தில் தெரியுமா தெரியலையான்னு தெரியல. பார்க்கிங் ஏரியா வந்து ஓகே டீசெண்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 ஆள் வச்சுருக்கலாம். ஆள் வச்சுட்டு எங்கே கைடன்ஸ், ஏன்னா இங்கே ஒரு செக்யூரிட்டி நின்றுட்டும் எங்கிட்ட சொல்ல. ஸோ எல்லா பேக்கையும் தூக்கிட்டு நாங்கள் இப்போ பாருங்க, இந்த ரேம்ப் இருக்கா, ஏதோ வேலை செஞ்சிட்ருக்காங்க. இங்கே பாருங்க, இந்த ரேம்ப் வழியே ஃபுல்லாக அவ்வளோ தூரம் நடந்து அப்படி சுற்றிட்டு வர வேண்டியதாகிடுச்சு. பட் இதோட டிசைன் வைஸில் பார்த்தீங்கன்னா அந்த பழைய ஸ்டைல்லாம் மெயின்டைன் பண்ணதில் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ அது அந்த மெயினாக அதுவும் அந்த ரிசப்ஷன் ஏரியா கிட்டலாம் நின்று பார்க்கும்போது நல்லா இருக்குது. அப்படியே கிராண்டராக கொஞ்சம் அந்த பழைய ஆம்பியன்ஸை கொண்டு வந்து, அதுவும் அந்த பழைய ஸ்டைல் மால்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜுவல்லரி கடைலாம் இருக்கும், அந்த ஸ்டைல்லாம் கொஞ்சம் கொண்டு வந்து அப்படி அப்படியே வச்சுருக்காங்க. சாப்பாடு ரொம்ப சுமார் தான் சொல்ல முடியும். அண்ட் ஸ்டேவும் ஓகே, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன்னா ஏசி நல்லா இருந்தது, பெட்டு ஓகே. பட் அதோட ஷேக்கு தான் இருந்துக்கிட்டே இருந்தது. பின்னாடி டங்குன்னு ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருந்தது. நீங்கள் திரும்பி படுத்தாலே நீ பாருங்க ஆர்டர் தெரியுதா, இதெல்லாம் அவங்க அப்படியே வச்சு ஃபிக்ஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்குது. ஹாஸ்பிட்டாலிட்டி சொல்கிற அளவுக்கு இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸாக தான் தோணுது. ஸ்விமிங் பூல் பார்க்குற வரைக்கும் க்ளீனாக தான் இருந்தது. ஸோ அது ஓகே. இதுதான் மக்கள் இந்த வீடியோ. நீங்களும் வரீங்கன்னா ஒருவேளை இங்கே ஏதாவது ஆஃபர் ஏதாவது கொடுத்தாங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது கிடச்சிச்சுன்னா நீங்கள் வந்து ஸ்டே பண்ண பாருங்க. மிச்சப்படி இது வந்து ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஓகேஷான ஒரு ஸ்டே தான். ஸோ இதுதான் மக்கள் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.